ஹாய் வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா MT-15 வெர்ஷன் 2.0 2025 மாடல். இது வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து MT-15 ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அது ஃபுல் ரிவ்யூ இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக போடணும், நம்ம சேனலில் வீடியோ கொடுக்காம இருக்குதுல்ல, அதனால இன்னொரு வீடியோ போடுவோம். இது வந்து கரண்ட்லி இப்போ உள்ள மாடல் உள்ள வண்டி தான். ஸோ அதே மாதிரி வீடியோக்கு போகிறோம். திருப்பி சொல்லி எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. முடிஞ்சாலும் ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு லாங்கில் ஓட்டுங்க. முடிஞ்சாலும் ஒரு 80-100 வண்டியை க்ரூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஓவர் ஸ்பீடிங் பண்ண வேண்டாம். அது நம்மளுக்கு நல்லதும் கிடையாது. நம்மளுக்கு ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால் நம்ம வீட்டில் தான் பாதிக்கும். அதை நான் வச்சுக்கிறேங்க எல்லாருமே. ஓகே வாங்க. ஃப்ரெண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வைசர் போட்டிருக்காங்க. MT வைசர் கடையில் அதே வைசர் தான் நம்ம வண்டிக்கும் போட்டிருப்போம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே தான், 2 DRL ஒரு ப்ரொஜெக்டர் இல்லாமல் இதை தான் நம்மளுக்கு வந்து எல்லா வண்டியிலுமே கொடுப்பானுங்க. MT பொறுத்தளவு மட்டும் இல்லாமல் R15 இதே தான் வர. MT-ல எல்லா வண்டியிலுமே இந்த ப்ரொஜெக்டர் இல்லாமல் தான். இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. என்னை கேட்டால் ஓகே, இந்த பவர் ஓகே தான். புதுசாக இந்த வண்டியில் வந்து அசார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LED இண்டிகேட்டர் வந்திருக்கு. இது வந்து 2024 இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எல்லா MT-க்குமே வந்து இது வருது. ஸோ பட் இண்டிகேட்டர் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஏன்னா வண்டியோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 2 lakhs above வருது. பட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர் மாதிரி எனக்கு தெரியலை. அதுக்கு நம்ம வண்டியில் இண்டிகேட்டரோட நல்லா இருக்கும் ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சொன்னால் ப்ரொஜெக்டர் இல்லாமல் 2 DRL கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கான். அதுக்கு நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. அப்படியே சைடு பார்த்தீங்கன்னா UST 4 வந்துடுது. நல்ல ஒரு பெரிய 4 கொடுத்துட்றாங்க. இதை தான் நமக்கு R15 வரும். ஸோ வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து அலாய்வில் பொறுத்தளவு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரஞ்சு கலரில் வருது. ஸோ வந்து இப்போ வந்து MT-ல நிறைய கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா கலருமே சூப்பராக இருக்கும். நான் அதோட இது ஓனாக போட்டு விட்றேன் பாருங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் வித் ஆரஞ்சு கலந்தாப்புல. ஸோ நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் அலாய்வில் வந்துடுது. அதே டயர் சைஸ் பொறுத்தளவு MRF பிராண்ட்ல இருந்து 100 inch கொடுத்துருக்காங்க டயர்னு பொறுத்தளவு. ஸோ டிஸ்க்கும் வந்து நல்லாவே இருக்குது. வண்டி வந்து 12 channel ABS வந்து ஃபைபரி ஹெலிபரில் கொடுத்துருக்காங்க. அதே வண்டியோட இன்ஜின் பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து 155cc கொடுத்துருக்காங்க. லிக்விட் கோல்டு 4 valve SOHC இன்ஜினோட வருது. ஸோ அதனால நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. அது போக VVA கொடுத்துருக்காங்க. ஸோ எம்மால VVAனா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவும் தேவையே இல்லை. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ரியர்னு பொறுத்தவரை அதே தான், சேம் ஆரஞ்சு கலர் அலாய் வீல் வந்துடுது. ஸோ வந்து பின்னாடி டிஸ்க் வந்துடுது. 12 channel ABS சொல்லிட்டேன். ரியர் டயர் சைஸ் பொறுத்தவரை 140 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டயர் சைஸ்னு சொல்லுவேன். அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா வந்து LED டெயில் லாம்ப் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் சேம் இண்டிகேட்டர் தான். பட் இண்டிகேட்டர் குவாலிட்டி மட்டும் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரம் அப்படியே தொங்கிடும் போல ஏதாச்சும் முட்டுச்சுன்னா. நம்ம இதில் அப்பர் மாதிரி இப்படி வளையுது, அப்படி பண்ண மாட்டேங்குது. தெரியுது அவங்களுக்கு இண்டிகேட்டரோட குவாலிட்டி இந்த இடத்துல. ஸோ அதுக்கெல்லாம் நம்பர் பிளேட் லைட் வந்துடுது. ஸோ நம்பர் பிளேட் ஹோல்டரு, அதுக்கு வந்து டயர் இதெல்லாம் வந்துடுது. சேர் அடிக்காமல் இருக்குது. இவன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான் சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்லாவே இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ன்னு பொறுத்தவரை நல்ல ஒரு பெரிய எக்ஸாஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்டை நான் காட்டுறேன். ஸோ இந்த வண்டி வந்து 6 speed கியர் பாக்ஸ் வருது. லிக்விட் கோல்டு இன்ஜின் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ சீட்டுன்னு பொறுத்தவரை சிங்கிள் சீட் செட்டப்லாம் வருது இன்ன வரை MT. ஸோ அது நல்லாவே இருக்குது MT பொறுத்தளவு, சிங்கிள் சீட்டும் பொறுத்தளவு. வண்டியோட டேங்க் சைஸ்ன்னு பொறுத்தவரை நமக்கு வந்து 10 liter டேங்க் கொடுத்துருக்காங்க. 2 liter ரிசர்வ்லேயே போயிடும். ஸோ அப்போ பார்த்தா 8 liter தான். ஸோ கொஞ்சம் டேங்க் சைஸை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 155cc பைக்குக்கு வந்து 10 liter வந்து பத்தாது. நம்ம வண்டிக்கு வந்து 125, அதுக்கே 10 liter தான் வருது. ஸோ இதுக்கு ஒரு 12 liter கொடுத்தோட பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதை கொஞ்சம் இது பண்ணுங்க. பட் 12 liter கொடுத்தா டேங்க் சைஸ் பெருசாகும். வண்டியோட லுக் அதிகமாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் 10 liter தான் கொடுக்குறாங்க. வண்டியோட மைலேஜ்னு பொறுத்தவரை 55 கொடுத்துருது. அப்படி இப்படி ஓட்டினாலுமே ஒரு 55 அப்போ கொடுத்துரும். எப்படியும் ஒரு மேக்ஸிமம் வந்து 50க்கு மேலே வருது. ஸோ நம்ம வண்டி ஈக்குவலாக மைலேஜ் கொடுக்குது. ஒரு 155cc நல்ல ஒரு மைலேஜை கொடுக்குது. ஸோ அந்த VVA வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். பட் மைலேஜ் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் மெதுவாக ஓட்டினீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது இதுதான் கீ. நம்மளுக்கு R15 இதே கீ தான் வரும். MT-ல இதே கீ தான் வரும். ஸோ கீ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேங்கோட கொடுத்துறாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லுவேன். ஸோ அதே ஹேண்டில் பார் பண்ணால் உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் பார்ல வந்துடுது. ஸோ நல்லா இருக்கும் இந்த ஹேண்டில் பார் பிடிச்சி ஓட்டுறதுக்கு. ஸோ அதே லெஃப்ட் சைடுன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து சிங்கிள் சுவிட்சில் வந்துருக்கு. ஹை பீம் லோ பீம் பாஸ் வந்துடும். அது கீழே ஹாரன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ இன்னும் MT-ல வந்து இதை மட்டும் தான் மாற்றாமல் இருக்கிறாங்க. ஸோ ஹாரன் மேலே இண்டிகேட்டர் கீழே கொடுத்துருக்கனால இன்னொரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு நிறைய வாட்டி கன்ஃபியூஷன் ஆகுது. ஹாரன் சவுண்ட் ஓகே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பிரேக் லிவரும் அதே மாதிரி ஹெச் லிவரும் வந்து மாற்றிருப்பான் ரெட் கலரில். பட் MT-லேருந்து இப்படி வராது. ஸ்டாக்லேருந்து நார்மலாக வர மாதிரி தான் வரும். அதையும் பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி ரைட் சைடுன்னு பொறுத்தளவு நம்மளுக்கு சிங்கிள் சுவிட்சில் ஷார்ட் இன்ஜின் கில் சுவிட்ச், செல்ஃப் சுவிட்ச் வந்துடும். அது கீழே வந்து அசார் சுவிட்ச் வந்துடுது.
ஸோ அதே மிரர்னு பார்த்தா நல்ல ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தா தெரியுதா? ஸோ நல்லா தான் இருக்குது, வியூ நல்லா தான் இருக்குது. அது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்தளவு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிஎஃப்சி எதுவுமே கிடையாது, நார்மல் டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் இண்டிகேட்டர் வந்துடுது, ஆர்பிஎம் வந்துடுது, ஸ்பீடு, ஓடோமீட்ரு, ட்ரிப் 1 ட்ரிப் 2, அப்புறம் ஆவரேஜ் இதெல்லாம் காட்டும், மைலேஜ் எல்லாமே. ஸோ பார்த்தா தெரியுதா? இல்லை 24 காட்டும், பட் அவ்வளோ கொடுக்காது, அதுக்கு மேலே தான் கொடுக்கும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணிக்கிறலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். பட் 155cc ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்து விலையை ஏற்றணுமான்னு கேட்டால் அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் டைம் இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கிட்ட வந்து ஃபியூல் காட்டும், வண்டியில் எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னு. ஸோ அப்படிங்கிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் இது கொடுத்துட்றாங்க, ஹை பீம், லோ பீம், ஏபிஎஸ் வந்துடுது. இங்கே வந்து நியூட்ரி, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அப்புறம் இன்ஜின் இருக்குது. அது கீழே வந்து செட்டு, ரீசெட்டு பட்டன் கொடுத்துறாங்க. எமகா லோகோ வந்துடுது. இவன் டிஸ்பிளேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் காட்டுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியும் பொறுத்தளவு. ஸோ இதான் MT-15 என்னோட ஷார்ட் ரிவ்யூ. நான் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரா சவுண்டு பொறுத்தளவு நல்லா தான் இருக்குங்க, நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டு. ஸோ அதே எக்ஸ்ட்ரா சவுண்டுன்னு பொறுத்தளவு ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். நல்ல ஒரு சவுண்டாக இருக்கு இந்த வண்டி எக்ஸ்ட்ரா பொறுத்தளவு. இது பார்த்தீங்கன்னா ஐடியல் சவுண்டு. ஸோ ஐடியல் சவுண்டு நமக்கு நல்லா இருக்கு. ஐடியல் சவுண்டு பொறுத்தளவு 1000 to 2000 நம்மளுக்கு அடிக்குது ஐடியல் சவுண்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோ இந்த வண்டியோட ஷார்ட். இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஸோ 2.15 lakhs கிட்டே வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒருத்து தான் சொல்லுவேன், 155cc. ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு பவர் எதிர்பார்க்கலாம், அதுமாதிரி நல்ல ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். 55 கொடுக்குது இந்த வண்டியோட மைலேஜ். நம்ம அதுவும் டாப் எண்ட் பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து 150 அட்டன் பண்ணும், 155 அட்டன் பண்ணு. பட் அது R15 ட்ரை பண்ணுங்க. எம்டின்னு பொறுத்தவரை நேக்கட் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் ஏற்றாதீங்க, ஏன்னா நமக்கு வந்து கண்ட்ரோலிங் இருக்காது தர்றப்ப. அதனால அவ்வளோலாம் ஏற்றாதீங்க. இந்த வண்டியை பொறுத்தளவு ஒரு 130 அதுக்கு மேலே ஏற்றாதீங்க நேக்கட் வண்டி எப்பயுமே பொறுத்தளவு. ஸோ இந்த வண்டி மொத்தமாக 7 கலரில் வரும். ஸோ ஒவ்வொரு கலருமே இப்போ கலர்லாம் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் சைடு போட்டு விட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதான் இந்த வண்டி மொத்தமாக வந்து 7 கலரில் வருது. ஸோ 7 கலருமே அவ்வளோ அருமையாக இருக்கும் எம்டியை பொறுத்தளவு. ஸோ அதில் ஒவ்வொரு கலரும் நான் சைடு போட்டு விட்றேன் பாருங்கள். ஸோ அதை சொன்ன இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து 2.50 lakhs கிட்ட வருது. ஸோ 50 lakhs வந்து ஒரு 2.50 lakhs இந்த வண்டி பொறுத்தளவு ஒருத்து தான். நீங்கள் நல்ல ஒரு பவராக வேணும், நல்ல மைலேஜ் இருந்துச்சுன்னா இந்த வண்டி ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். நல்ல பவர், நல்ல மைலேஜ், பெஸ்ட் லுக்கிங்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஃபேமிலியாக தான் வெளியே போவேன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது சிங்கிள் சீட்லேயே குட்டி சீட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இல்லை லவ்வராக போகிறீங்கன்னா ஓகே, பட் ஃபேமிலியாக போகிறதுக்கு இந்த வண்டி செட் ஆகாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறேங்க. சரி, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இது வந்து இப்படி தான் இருக்கும், இவ்வளோதான். நீங்கள் ஒன்று ரைடரை பிடிக்கணும் ஃபேமிலியாக போகிறப்ப. அதே கப்புள்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால சொல்கிறேன், இந்த வண்டி ஃபேமிலிக்கு செட் ஆகாது. செட் ஆகும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஓகேனா இந்த வண்டியை நீங்கள் ஃபேமிலி கன்சென்ட் பண்ணுங்கள், இல்லாட்டா வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ ஒரு ரேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், வண்டி ஓட்டப்பெல்லாம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்சாலும் ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் போட்டு மெதுவாகவே ஓட்டுங்க, வேகமாக ஓட்ட வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வேகமாக போய் இப்போ தான் இப்போ சொல்கிறேன், என் காலில் அடிபட்டுருக்கு, எலும்பு உடஞ்சி இப்போ தான் கொஞ்சம் ரிகவர் ஆகிக்கிட்டே வரேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹைவேலாம் அனிமல்ஸ் ஏதாச்சும் வந்தால் பொறுமையாக போங்க, நிறுத்தி நிதானமாக போங்க, யாரும் வேகமாக ஓட்டாதீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா வேகமாக ஓட்டி நம்ம கீழே வந்தோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. நம்ம போய் ஈஸியாக விழுந்துரும், பட் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிறங்க. லவ் யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.